தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டால் பரலோகம் போக மாட்டோம். அந்த ரட்சிப்புல நிலைத்திருந்து அதை காத்து கொண்டு அதுல தொடர்ந்து வாழுவோமாய் இருந்தால் தான் பரலோகம் போவோம் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப இந்த நாளும் அதுக்கு உரிய இன்னும் சில வசனங்களை பார்க்க போகிறோம். என்னன்னா, முந்தி சொன்னதுபடி ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டோம், கிருபை இருக்கு, எப்படி என்ன அப்படியாவது வாழ்ந்தாலும் என்ன செய்தாலும் போயிடுவோம், ரட்சிப்பை இழந்து விட மாட்டோம் என்று கள்ள போதனைகள் இந்த நாட்கள் அநேகம் உண்டு. ஆகவே ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டா பரலோகம் போக மாட்டீங்க, அதுல நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கும் போது முடிவு பரியந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் பரலோகம் போக முடியும் என்பதற்கு ஆதாரங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. என்ன சொல்றாரு? இயேசு வரும்போது ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. என்ன? தொடர்ந்து அவர் பழைய பாவங்களை மன்னித்து உன்னை புது மனுஷனாய் மாற்றி, புது சிருஷ்டியாய் மாற்றி, பரிசுத்தவானாய் மாற்றி, வேதத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் அவர் தந்திருக்கிறார். அப்படி அவரையும் அந்த ஆவியானவரையும் வார்த்தையும் வைத்து அந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவருடைய வருகை பரியந்தம், முடிவு பரியந்தம் குற்றமற்றதாக காக்கப்படுகிறதான ஒரு வாழ்க்கை வாழுங்க. அப்படி வாழும்போதுதான் தேவ சமூகத்துல போக முடியும் என்பதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். அப்ப நாங்க ரட்சிக்கப்பட்டோம், நாங்க பாவம் செய்ய மாட்டோமா? கண்டிப்பா செய்வோம். பலவீனம் இருக்காதா? கண்டிப்பா இருக்கு. அப்ப எப்படி முடிவு பரியந்த நிலை நிற்பது? நாங்க செய்கிற ஒவ்வொரு பாவங்களையும், மீறுதல்களையும், அக்கிரமங்களையும் தினமும் தேவ சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுத்து அதுல இருந்து உண்மையாய் மனம் திரும்பி தினமும் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு மனம் திரும்பி இன்றைக்கு செய்கிற பாவத்தை நாளைக்கு நான் செய்யாதபடி ஆவியானுடைய உதவியோடு கூட வாழுவதுதான் இந்த ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறது, நிலை நிற்கிறது. இன்றைக்கு செய்தா அது நாளைக்கு குறைந்திருக்க வேண்டும், அல்லது அந்த பாவம் இல்லாதிருக்க வேண்டும். பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தமாகிறது, இயேசுவை போல மாறுகிறது. இந்த ரட்சிப்புல நிலைத்திருக்கிற காரியம். இப்படியாக ஒரு மனுஷன் வாழும் போதுதான் வாழ்ந்து ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவருடைய வருகையின் போதோ அல்லது நாங்கள் மறைக்கும் போதோ குற்றமற்றதாக காக்கப்பட்டிருக்கிறவங்க தான் நித்தியத்துக்குள்ளே போக முடியும் என்பதை வேதம் தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை அடுத்த செய்தியில பார்ப்போம். அதுவரையும் ஆவியானவர் தொடர்ந்தும் உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.